ஃபர்ஸ்ட் வந்து அரசியல்னா என்னன்னு சொல்லிட்டு எங்களை மாதிரி ஏஜ் சரியும் பசங்களுக்கும் சரி கண்டிப்பா தெரியாது. தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அரசியல்னாலே நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சுது. இது வந்து உண்மைதான், இது உங்களுக்கும் நல்லாவே தெரியும். ஏன்னா வந்து அந்த ஜென்ரேஷன் வந்து எப்படி இருந்ததோ அந்த எங்களுக்கு வந்து சுத்தமாக தெரியாது. தளபதி விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஆர்வமாக வந்து சில பேர் அரசியல் அப்படின்னு கற்றுக்க ஆரம்பித்தாங்க. உண்மையை சொன்னால் செக்குண்டரின் ஐயாலாம் வந்து எங்களுக்கு யாருமே தெரியாது. தளபதி கிட்ட வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவரோட ஹிஸ்ட்ரி எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுது. அப்படின்னு பார்த்தா ஒரு டிவிக்கில் வந்து ஒரு பையன் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லி ஒரு பையன் தனியாக மாட்டிட்டானா அவன் வந்து ஒன்றுமே தெரியல, அப்படி தற்கூரி அப்படிதான் மைக்கெடுத்து பேசுகிறான், மைக்கில் பேசுகிறான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க, கலாய்க்கிறாங்க வேறு. ஆனால் வந்து பல வருஷமாக இருக்கிற ஓட்டு போட்டுருக்கிற மக்களில் ஒருவர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு டிஎம்கேக்கு. அவர் சொல்கிற 5 கொள்கைகளை வந்து நல்லா தெளிவாக கேட்டுங்க. ஏன்னா வந்து சின்ன பசங்களை காட்டினோன்னே கலாய்க்கிறீங்க. இவ்வளோ வருஷமாக இருந்தவங்களுக்கு இது ஒன்றுமே தெரியல. இப்போ வந்து தளபதி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அரசியல்னாலே கற்றுக்குறாங்க. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யாருக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க? ஏன் உதயசூரியன் தான் போடுவேன். உதயசூரியன் தானா? உதயசூரியன் தான் போடுவேன். எதனால உதயசூரியன்? எதனால உதயசூரியன்? எனக்கு நன்மை செஞ்சிருக்காரு, மக்களுக்கு நன்மை செய்யறாரு. உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடுவேன். சரி, ஓகேங்க. திமுகவோட 3 கொள்கைகள். ஆமா. என்னென்ன பின்பற்றாங்க? 3 கொள்கையை மட்டும் சொல்லுங்க. 3 கொள்கை. திமுகவோட 3 கொள்கை. 3 கொள்கையா? கல்வி வளர்ப்பு, இலவச 8 மணிக்கு சாப்பாடு, 8 மணிக்கு சாப்பாடு, மக்களுக்கு 1000 ரூபா திட்டம், பஸ் இலவசம். அவ்வளோதான். 4 ஒன்று குறையுது பாருங்க. 5 கையில் 1 குறையுது பாருங்க. 5 பண்ணிட்டீங்கன்னா 5. இது வந்து நான் கட்சிக்கு அடங்கம்மால 4 பாயிண்ட் சொல்லிட்டீங்க. இன்னும் 1 5 பாயிண்ட் வந்து நம்ம கொள்கை. அரிசி ஃப்ரீ. எப்பவுமே துண்டோட தான் இருப்பீங்களா? துண்டோட. நான் திமுக துண்டோட தான் இருப்பேன். நான் கவுன்சிலர். ஓகே, சூப்பர். கவுன்சிலரா நீங்க? கவுன்சிலர். ஓகே, நாங்க கேமரா பார்த்து சொல்லிருங்க. நாங்க 75 வருஷம் கட்சிரா. எங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து தமிழ்நாட்டில் 2006ல எழுதிட்டாரு. அவர் ஸ்டாலின் தான் முதலமைச்சர். ஓகே.